இன்னைக்கு 3 டிசம்பர் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஸ்டடி படியில் என்சிஆர்டி ஸ்கோர்ஸ் போய்கிட்டு 6 to 12 எடுத்து கொடுத்துட்ருக்கோம். லைன் பை லைன் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, ஸ்டாண்டர்ட் புக்ஸும் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஆப்ஷனல் ஹிஸ்ட்ரி, சோஷியாலஜி, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் போய்கிட்டு உங்களுக்கு இந்த பெய்டு கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் போய் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்பில் எல்லா கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெல்லியும் பீஜிங் ரெண்டுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 சிட்டியுமே இந்த மாதிரி ஏர் பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ரெண்டுக்கும் இல்லை ஒற்றுமை என்னென்ன அப்படின்னு தான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சிமிலாரிட்டிஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஏர் பொல்யூஷனை வந்து இந்த மாதிரி காற்று மாசுபடுதலை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஸ்டெப்ஸில் 2 பேருக்கும் உள்ள ஒற்றுமை பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் பைப் ஏர் பொல்யூஷன். ஸோ இப்போ பைப்லேருந்து வந்து மாசுபடுதல் வந்து ஆகுதில்ல, அதை வந்து முடிக்கிறது ரெண்டுக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ். மெஷர்ஸ் டார்கெட்டிங் த ப்ரைமரி ஏர் பொல்யூட்டன்ஸ் லைக் SO2, NO2, PM10 அண்ட் CO. ஸோ என்ன விஷயம்னா, இந்த மாதிரி ப்ரைமரி ஏர் பொல்யூட்டன், செகண்டரி ஏர் பொல்யூட்டன்னு சொல்லுவாங்க. அதில் ப்ரைமரி ஏர் பொல்யூட்டன்ஸ் வந்து SO2, NO2, PM10 அண்ட் CO. இது எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுறது அடுத்த ஸ்டெப் என்னென்னா, செகண்டரி ஏர் பொல்யூட்டன்ட்டை வந்து டார்கெட் பண்ணுறது. என்ன டார்கெட் பண்ணுறது? ஒன்று கம்மி பண்ணுறதா இருக்கும், இல்லைனா வந்து அதை ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறது தான். ஸோ இப்போ செகண்டரி ஏர் பொல்யூட்டன்ட் அப்படின்னா பர்டிகுலேட் மேட்டர்னு சொல்லுவாங்க 2.5. இது வந்து என்ன பண்ணுன்னா ஸ்மாகை வந்து காஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இவங்களோட ஸ்டெப்ஸாக இருக்குது, ஒற்றுமையாக இருக்குது. இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மிக்சடு கோல்னால் ஒன்றும் இல்லை, நிலக்கரி. இப்போ நிலக்கரியிலேருந்து எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, மின்சாரம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து என்ன பண்ணுவாங்க, பாய்லர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து போட்டதுக்கப்புறம் அது என்ன ஆகும்னா, ஒரு சைடு ஃப்ளூ ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த சைடு வந்து ஸ்டீம், நிறைய வந்து ஆவியெல்லாம் வரும். அந்த ஆவி வந்து டர்பைன்னு சொல்லுவாங்க, ஒரு காற்றலை மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. அந்த மாதிரி குட்டியுண்டாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா அந்த டர்பைனுக்குள்ளே விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி அப்புறமா என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரிசிட்டியை சப்ளை பண்ணுறாங்க. இதுதான் ப்ராசஸ். இன்னொரு சைடு என்ன ஆகும்னா, பாய்லரில் போடும்போது ஃப்ளூ ஏர்ன்றது ப்ரொடியூஸ் ஆகி அதை வந்து டீநைட்ரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்படின்னா டீனால ரிமூவல், அப்போ நைட்ரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ டீநைட்ரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் டஸ்டிங் பண்ணுவாங்க. ஆஃப்டர் த டீசல்ஃபரைசேஷன் பண்ணுவாங்க. டீங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ரிமூவல்னு அர்த்தம். அப்படின்னா எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் ஆஷ் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஷ்னால் ஒன்றும் இல்லை, சாம்பல் தான். அது வந்து இன்னொரு பக்கம் வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் எமிஷன் ஆகும். இந்த டீசல்ஃபரைசேஷன் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, காற்று அட்மாஸ்பியருக்கு அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி புகையெல்லாம் போகும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது மூலமாக அந்த டீநைட்ரிஃபிகேஷன், டஸ்டிங், டீசல்ஃபரைசேஷன் பண்ணுறது மூலமா ரெடியூஸ் ஆகும். இதுதான் விஷயம். இதுதான் இந்த மைண்ட் மேப்பில் சொல்ல வராங்க. டிஃப்ரென்ஸ் தட் மேட் பெய்ஜிங் ஸ்டாண்ட் பெட்டர். இப்போ வந்து பெய்ஜிங் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த விஷயத்தில் அப்படின்னா, பெய்ஜிங் வந்து ஸ்ட்ராங்கான மானிட்டரிங் கெப்பாசிட்டி இருக்குது. அப்படின்னா மானிட்டரிங்னா கண்காணிக்கிற அந்த இது வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்டெகிரேட்டட் நெட்வொர்க் கம்பைனிங் ஹை ரெசல்யூஷன் சேட்டலைட் ரிமோட் சென்சிங் அண்ட் லேசர் ரேடார். ஸோ இந்த மாதிரி சேட்டலைட் ரிமோட் சென்சிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட எப்படி இருக்குன்னா, ரொம்ப வந்து நிறைய நெட்வொர்க் வந்து அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மார்ட் சிட்டிஸ் தட் ப்ரொவைட் மோர் ஸ்பேஸ் ஃபார் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். என்னென்னா அங்கே வந்து ஸ்மார்ட் சிட்டிஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து போகிறதுக்கு வரத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னொரு பார்த்தா த ஸ்பேட்டியல் பிளானிங் ஆஃப் லேண்ட் யூஸ் ரெடியூசஸ் த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் ட்ராவல். என்னென்னா ஒரு நிலம் இருக்குன்னா அந்த நிலத்தை வந்து எப்படி பிளான் பண்ணி அதை யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அது வந்து என்னத்தை ரெடியூஸ் பண்ணுதுன்னா, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் ட்ராவல். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதோட டைம் ஆகட்டும், அதோட டிஸ்டன்ஸ் ஆகட்டும், அதெல்லாமே கம்மி பண்ணுது. அது எல்லாத்துக்குமே பிளானிங் தான் காரணம். இன்க்ரீஸிங் த யூஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். இப்போ வந்து அதிகமாக என்ன யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மின்சார வண்டி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து சார்ஜ் பண்ணி வண்டி ஓட்டுறது, அந்த வண்டியெலாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே வந்து நிறைய சார்ஜிங் பாயிண்ட்ஸ்லாம் வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெய்ஜிங்கில் நிறையா இருக்குது வென் கம்பேர்ட் டு டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்சஸில் இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க பெய்ஜிங்னு இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க.
ஸோ பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் த எஃபிஷியன்சி இன் ரெகுலேட்டிங் த எமிஷன் ஆஃப் ஏர் பொல்யூஷன். இப்போ அந்த காற்று மாசுபடுதலை ரெகுலேட் பண்ணுறது. அந்த எமிஷன்னா நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வெளியேறதா எமிஷன் சொல்கிறாங்க. ஒரு விஷயம் எமிட் ஆகி அட்மாஸ்பியர் போதில் அந்த எமிஷன். ஸோ அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணணும், அதை தான் சொல்கிறாங்க. ஸோ ரெகுலேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி எமிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. செட் ஆஃப் மெஷர்ஸ், என்னென்ன மெஷர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் அண்ட் ரீவியூவிங் த ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அடிக்கடி என்ன பண்ணால் எவால்வேட் பண்ணணும், அடிக்கடி அது கண்காணித்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பார்த்தா தான் அந்த மெஷர்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குவான்டிடேட்டிவ் அசஸ்மெண்ட் ஆஃப் த pollution reduction, quantitative not a qualitative, it is very important. quantitative assessmentன்றது ரொம்ப முக்கியம். எவ்வளோ நம்ம பொல்யூஷனை குறைச்சிருக்கோம், எந்த குவான்டிட்டி அளவு எவ்வளோ குறைச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம அடிக்கடி பார்க்கணும். அப்போனா தான் நம்ம எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு 2 மாதம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக குறைஞ்சிருக்கு. அடுத்த 2 மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்குன்னா என்ன மாற்றம், இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும், அடிக்கடி அதெல்லாம் பார்க்கணும். வேல்யூஸ் எல்லாம் அனலைசிங் நியூ சேலஞ்சஸ், வேறு என்னென்ன சவால்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், கண்டுபிடிச்சி அதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் பில்டிங் பப்ளிக் சப்போர்ட், கண்டிப்பாக என்ன பண்ணணும், மக்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் இதை பண்ண முடியாது. சரி, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லி நிறைய லான்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கஸ்டமர்ஸ்லாம் நம்ம தான், பப்ளிக்லாம் தான் கஸ்டமர்ஸ். நம்ம போய் வாங்காமல் இருந்தோம் அப்படின்னா இது அந்த ப்ரொடியூஸ் பண்ண அவங்களுக்கும் லாஸு, நம்ம யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பாட்டி நார்மல் வண்டியை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அட்மாஸ்பியரில் என்ன ஆகும், நிறைய எமிஷன் ஆகும், இதனால் குளோபல் வார்மிங் ஆகும். ஸோ ரெண்டுமே லாஸ் ஆயிரும். ஸோ அப்போ நம்மளோட சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இந்த இடத்துல முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம பில் பண்ணணும், அந்த மக்களோட சப்போர்ட்டுங்கிறத பில் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெஷர்ஸ்லாம் எடுக்கணும். எஸ்டாப்ளிஷ் அண்டர் த நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் 2010 படி இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்ஜிடி அப்படின்றது என்னத்தை ஹேண்டில் பண்ணுன்னா, எல்லா சிவில் கேசஸ், இந்த மாதிரி என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இருக்குல்ல, என்விரான்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, சுற்றுச்சூழல், அதுக்கு ரிலேட்டடான இஷ்யூஸ்னால் ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த இஷ்யூஸில் ரிலேட்டடான சிவில் கேசஸை மட்டும் யார் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா இந்த என்ஜிடி அப்படிங்கிறவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. இது யார் கைடட் பண்ணுறாங்கன்னா, கைடட் பை த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், அதோட பிரின்சிபிள் படி இது கைட் பண்ணுறாங்க. டெசிஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா பைண்டிங் அண்ட் இட் கேன் பி ரிவ்யூடு பை இட் செல்ஃப். ஸோ அவங்களே ரிவ்யூ பண்ணப்படுவாங்க டெசிஷன். ஃபைனல் டெசிஷன்ஸ் அப்படின்றது சேலஞ்சாக இருக்கும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அது ஒரு சவாலாக தான் இருக்கும் ஃபைனல் டெசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ஜிடி அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம். என்ஜிடியோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, கேசஸ் ரிலேட்டிங் டு என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ரிலேட்டடான கேசஸும், அதே மாதிரி காடெல்லாம் எப்படி சொல்கிறது, கன்சர்வேஷனை பாதுகாக்கிறது, அதுவும் அந்த மாதிரி விஷயங்கள் ரிலேட்டடான கேசஸ். அப்புறம் அதர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், வேறு இயற்கையாக இருக்க ரிசோர்ஸஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயம். இப்போ நேச்சுரல் ரிசோர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர் இஸ் ஆல்சோ நேச்சுரல் ரிசோர்ஸ், கோல் இஸ் ஆல்சோ நேச்சுரல் ரிசோர்ஸ். இந்த மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ரிலேட்டடான இஷ்யூஸையும் யார் இந்த மாதிரி சிவில் கேஸ் பார்ப்பாங்கன்னா என்ஜிடி பார்க்குறாங்க. enforces any legal right relating to environment. என்னன்னா என்ன என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு லீகல் ரைட் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இருந்தாலும் இவங்க என்ஃபோர்ஸ் பண்ணலாம். பவர் டு கிவ் ரிலீஃப் இன் த ஃபார்ம் ஆஃப் கம்பன்சேஷன் ஃபார் அஃபெக்டட் பீப்புள். அதே போல் இப்போ யாரோ பாதிக்கப்படுறாங்க, இந்த மாதிரி என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்னால ஏதோ ஒரு பர்சன், ஒரு தனி நபரோ பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, சில இதெல்லாம் பண மதிப்பீடு கொடுப்பாங்கல்ல, அவங்க இழப்புக்கு தொகை கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, அந்த தான் கம்பன்சேஷன். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆஃப் கம்பன்சேஷனை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னா என்ஜிடிக்கு இருக்குது. அதுதான் இவங்களோட வேலை. ஃபங்க்ஷன்ஸ்னால் ஒர்க்குன்னு அர்த்தம், அவங்களோட வேலை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் என்ஜிடி. காம்போசிஷன்னா ஒன்றும் கிடையாது, இதில் யார் யார் இருப்பா அப்படின்றது தான். ட்ரிபியூனலில் என்ன இருக்குவாங்க அப்படின்னா, ஒரு சேர் பர்சன் இருப்பாங்க, ஒரு ஹெட் மாதிரி. 10 to 20 ஜுடிஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க, 10 to 20 எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸ்டேட்யூட்டஸ் கவர்டு அண்டர் த என்ஜிடி ஆக்ட். ஸோ இந்த என்ஜிடி ஆக்டு கீழே என்னென்ன இதெல்லாம் கவர் ஆகுது, எந்தெந்த ஆக்டெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா கவர் ஆகுது. ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நியூஸ் பார்த்திங்கன்னா 1817
பைக்கா ரிபல்லியன் சொல்லுவாங்க. ரிபல்லியன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, புரட்சின்னு சொல்லலாம். ரிபல்லியன்றது ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிபல்லியன், பைக்கா ரிபல்லியன்றது 1817 நடந்துச்சு. இதை வந்து என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க எதில் அப்படின்னா, கிளாஸ் 8th ஆஃப் என்சிஆர்டி ஹிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக். என்சிஆர்டி புக்ஸ் தெரியும், அதில் ஹிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக்கில் கிளாஸ் 8th பார்த்தீங்கன்னா இதை கேஸ் ஸ்டடியாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பைக்காஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Foot soldiers, class of military retainers recruited by the kings in Odisha since the 16th century. என்ன விஷயம் அப்படின்னா, 16th செஞ்சுரியிலேருந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருந்த கிங் வந்து ரெக்ரூட் பண்ணவங்க தான் வந்து இதில் வந்து கலந்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டர்டு மார்ஷல் சர்வீஸ் இன் ரிட்டர்ன் ஃபார் ஹெரிடிட்டரி ரெண்ட் ஃப்ரீ லேண்ட் அண்ட் டைட்டில்ஸ். ஸோ மிலிட்ரி சர்வீஸ் டு த கிங் டியூரிங் டைம்ஸ் ஆஃப் வார் வைல் டேக்கிங் அப் கல்டிவேஷன் டியூரிங் டைம்ஸ் ஆஃப் பீஸ். என்ன விஷயம்னா, இப்போ வந்து ரெண்ட் ஃப்ரீ லேண்ட் இருக்கும்ல, ஸோ ஹெரிடிட்டரியாக வந்து ரெண்ட் ஃப்ரீ லேண்டுக்கு பதிலாக அதெல்லாம் வந்து யார் வாங்கிக்குவாங்க, அவங்க டைட்டில்ஸ் ஆகட்டும், லேண்ட் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு இப்போ அங்கே இருக்கவங்க என்ன பண்ணோன்னா மிலிட்ரி சர்வீஸ் கிங்குக்கு கொடுக்கணும். இதுதான் விஷயம். ஸோ அந்த ரெண்ட் ஃப்ரீ லேண்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நிஷ்கர் ஜாகிர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ மிலிட்ரி சர்வீஸ் வந்து இராணுவ உதவி இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து கிங்குக்கு வந்து அந்த அரசருக்கு செய்வாங்க. எந்த டைம்லன்னா போர் டைமில், அப்புறம் வைல் டேக்கிங் ஆஃப் கல்டிவேஷன் டியூரிங் டைம்ஸ் ஆஃப் பீஸ். ஸோ கல்டிவேஷன் டைமில் இந்த மாதிரி விஷயங்கள் டைம்லலாம் இதெல்லாம் பண்ணுறாங்க. 1803 பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் ஆக்குபைடு ஒடிசா. ஒடிசாவை வந்து யார் ஆக்குப்பை பண்ணிடுறாங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து ஆக்குப்பை பண்ணிடுறாங்க. ஸ்டார்டட் டு பிரிங் இன் நியூ லேண்ட் ரெவன்யூ செட்டில்மெண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா புதுசாக ஒரு நிலத்துக்கான ஒரு ரெவன்யூ செட்டில்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. கஜபதி கிங் ஆஃப் ஒடிசா யார், அவர் பேர் என்னன்னா முகுண்டா தேவா டூ. ஸோ ஒடிசாவோட கிங் பேர் தான் முகுண்டா தேவா டூ. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் வந்து மைனராக இருந்தனால அவரை எந்த ஸ்டெப்ஸும் எடுக்க முடியல. ஸோ இனிஷியலாக யார் வந்து ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கா அப்படின்னா ஜெய் ராஜ்குரு அப்படிங்கிறவர் தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு ஆங்கிலேயருக்கு எதிராக. இவர் யார் ஜெய் ராஜ்குரு அப்படின்னா கஜபதி கிங் அப்படி ஆஃப் ஒடிசா, அந்த முகுண்டா தேவா டூவோட கஸ்டடியன் தான் இந்த ஜெய் ராஜ்குரு. 1817 பார்த்தீங்கன்னா பைக்காஸ் யாருக்கு கீழே வருது அப்படின்னா பக்ஷி ஜெகபந்து அவங்களுக்கு கீழே வருது. இவங்களும் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து அந்த ரிபலியனில் கலந்துக்கிட்டவங்க தான். இப்போ வந்து இவருக்கு யார் யார் சப்போர்ட் வராங்கன்னா ட்ரைபல்ஸ், இந்த மலைவாழ் மக்கள், அப்புறம் வந்து அதர் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி, ஸோ சமூகத்தை சேர்ந்த மீதி எல்லாரும் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு சப்போர்ட் ஆஃப் த ராஜாஸ். வேறு யார் இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராஜாஸ் ஆஃப் கனிகா, குஜங், அப்புறம் வந்து நாயகர் அண்டு குமுசர் ஆஸ் வெல் அஸ் ஜமீன்தாஸ், வில்லேஜ் ஹெட்ஸ் அண்ட் ஆர்டினரி பீசன்ஸ். ஆர்டினரி பீசன்ஸ்னால் சாதாரண விவசாயிகள்னு அர்த்தம், பீசன்ஸ்னால் விவசாயிகள், ஃபார்மர்ஸ் தான். ஸோ இவங்க எல்லாரையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரிபல்லியன், இந்த ரிபல்லியன் என்ன நடந்துச்சுன்னா பைக்காஸ் வந்து அவங்களோட பவர்ஸு, ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா அவங்களோட போலீஸ் ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸு, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறாங்க, அட்டாக் பண்ணிடுறாங்க. முடிவில் பிரிட்டிஷ் வந்து தோக்கடிச்சிடுறாங்க 3 மாதத்தில். இது எப்படி இது நடந்துச்சு அப்படின்னா இதில் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, நிறைய பேரை வந்து சிறையில் அடைச்சிருக்காங்க, நிறைய பேரை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து தான் இது நடந்து முடிஞ்சிருக்கு. லீடர் பக்ஷி ஜெகபந்து அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா 1825 அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. ஆஃப்டர் தட் இறந்து போயிடறாரு 1829. ஸோ பைக்கா வித்ரோஹா அப்படின்றது கல்ட் ஸ்டேட்டஸ் இன் ஒடிசா வித் ஸ்டோரிஸ் ஆஃப் பிரேவ் ஃபைட் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஸோ வந்து ஒரு பிரேவாக வந்து ஒரு பிரேவ்னா ஒன்றும் இல்லை, கம்பீரமாக வந்து அவங்களுக்கு எதிராக வந்து போராடின ஒரு ஸ்டோரிஸோட ஒரு தான் இந்த பைக்கா வித்ரோஹா. பைக்கா இதே வந்து மெமோரியல்னால் நினைவு இது மாதிரி, ஓகேங்களா. இது வந்து பரூனி ஹில்ஸ் இன் ஒடிசாஸ் குர்தா டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஒடிசாவில் இருக்க குர்தா டிஸ்ட்ரிக்டில் இந்த பரூனி ஹில்ஸை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, பைக்கா மெமோரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்னா என்னென்னா நம்பர் ஆஃப் சில்ட்ரன் எ உமன் வுட் ஹேவ் இன் த கோர்ஸ் ஆஃப் ஹர் லைஃப். அவங்களோட வாழ்நாளில் பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணிக்கு எவ்வளோ குழந்தைகள் பிறகுது அது ஆவரேஜாக வந்து அமௌண்ட் பண்ணி தான் அதை போடுவாங்க. அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஸ்பேன் 15 49 இயர்ஸ்க்குள்ளே எவ்வளோ குழந்தைகள் வந்து ஒரு பெண்மணிக்கு பிறக்குதுன்னு எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் போடுவாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு அறிகுறியாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு நாடில் எவ்வளோ வந்து மக்கள் தொகை அதிகமாகுதா கம்மியாகுதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. எப்படி வந்து மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றது கண்டுபிடிக்க முடியும். நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே NFHSன்னு சொல்லுவாங்க. இந்த இது 5 பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, 2.2 2.2 ரேட் வந்து கம்மியாக இருக்குது. வென் கம்பேர்ட் டு லாஸ்ட் NFHS 4 கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன நம்ம பார்க்கலாம்.
காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜாகவே உமன் வந்து 1.8 சில்ட்ரன் அப்படின்னா என்னென்னா 8 உமனுக்கு ஒரு சில்ட்ரன். ஸோ இப்படி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஆவரேஜாக சொல்கிறது. ஸோ அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து படிப்பு, எஜுகேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குது. படித்த நிறைய விமென்ஸ் வந்து ரொம்ப கம்மியான சில்ட்ரன்ஸ் தான் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று பாப்புலேஷன் பாலிசி, இதுவுமே ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் த டிக்ரீஸ் இன் த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் வென் கம்பேர்ட் டு நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 4 கம்பேர் பண்ணும்போது அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான காரணம். அந்த பாப்புலேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஃபர்டிலிட்டி கண்ட்ரோல், மார்டாலிட்டி, மைக்ரேஷன், இது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் லா, சட்டம் பற்றி பார்க்கலாம். அது என்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா, மூவ் அவே ஃப்ரம் சச் கொயர்சிவ் பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ். ஸோ இந்த மாதிரி இதுலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் மெஷர்ஸ் எடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்தாங்க. ரீசன் என்னென்னா, பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படின்றது கேன் பி அச்சீவ்டு ஈவன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் ஆர் கொயர்சிவ் பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ். என்னென்னா, இந்த மாதிரி பாப்புலேஷன் மெஷர்ஸ் எடுக்காமையே பல ஸ்டேட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படின்றத அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா, தமிழ்நாடு, இவங்க எல்லாருமே இதை அச்சீவ் ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா பிரசன்ஸ் ஆஃப் இன்டர்னல் மைக்ரேஷன். ஸோ இன்டர்னல் மைக்ரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, உள்ளுக்குள்ளே வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்குது. ஸோ மைக்ரன்ஸ் ஃப்ரம் பீகார் அண்ட் யூபி இவங்க எல்லாருமே சதர்ன் பார்ட்ஸ்க்கு வந்துகிட்டு இருக்காங்க. இதுவுமே பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா பாப்புலேஷன் பாலிசி அப்படின்றது தான் நம்மளுக்கு வே ஹெடாக கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன, வே ஃபார்வர்ட் தான். ஸோ யங்கர் கேர்ள்ஸ் எல்லாருமே அட்லீஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேமிலி பிளானிங் சர்வீஸை கண்டிப்பாக அக்சஸ் பண்ணணும், எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஹை டீனேஜ் ப்ரெக்னன்சிஸ், எஃபர்ட்ஸ் டு இன்க்ரீஸ் த ஏஜ் ஆஃப் மேரேஜ் அண்ட் ப்ரொமோட் உமன் எஜுகேஷன். ஏன் அப்படின்னா உமன் எஜுகேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதை இன்க்ரீஸ் பண்ணுற விதமாகவும் அதே போல் வந்து இன்க்ரீஸ் த ஏஜ் ஆஃப் மேரேஜ், இது ரெண்டையும் பண்ணுற எஃபர்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கும்போது இந்தியா பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ஃபேமிலி பிளானிங் இன் 1952 கொண்டு வந்திருக்காங்க. ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்டெரிலைசேஷன் அண்ட் தே ஹார்ட்லி ப்ரொமோட் எனி அதர் மெத்தட். ஸோ ஒன்லி ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறதுனால வேறு அதர் மெத்தட் வந்து அவ்வளோ சீக்கிரம் ப்ரொமோட் ஆக மாட்டேங்குது. அதுதான் இப்போ இருக்க நிலமை. நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த மாதிரி ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராமில் இன்னோவேஷன்ஸ் தேவைப்படுது. நீட் ஃபார் த பிஹேவியரல் சேஞ்ச். ஸோ என்னென்னா, செக்ஸ் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணணும், அவேர்னஸ் வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும். ஃபீமேல் ஸ்டெரிலைசேஷன் ஓவர் யூஸ் பண்ணுறதுனால ஃபீமேல்ஸ் எல்லாருமே ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க, அதில் வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து அபார்ஷன் பண்ணுறதுனால அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க. அதனால இப்போ வந்து பீப்புளை நிறைய எஜுகேட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி ஆகணும். இதெல்லாம் பிஹேவியரல் சேஞ்சில் தேவைப்படுது நமக்கு. நோஷன் ஸ்ட்ராங் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் சன்ஸ் தேன் டாட்டர்ஸ் ஷுட் பி சேஞ்ச்டு. என்னென்னா, இப்போ சன்ஸ்க்கு தான் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களே டாட்டர்ஸை விட, அதை வந்து மாற்றணும். பெட்டர் பட்ஜெட் அலோகேஷன் அண்ட் கேர்ஃபுல் ஸ்பெண்டிங் ஆஃப் த அலோகேட்டட் ஃபண்ட்ஸ். என்னென்னா, கண்டிப்பாக வந்து பட்ஜெட் அலோகேஷன் பெட்டராகவும் அதே போல் கேர்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணுறாங்களா அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதெல்லாம் தான் நமக்கு தேவைப்படுது. கன்க்ளூஷன் என்னென்னா, இந்தியா க்ரோயிங் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் யங் பாப்புலேஷன். கண்டிப்பாக வந்து யங் பாப்புலேஷனால தான், இளைஞர்கள்னால தான் இந்தியா வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ யங் பாப்புலேஷன் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கான்ட்ரசெப்ஷன் அக்சஸ் பண்ணணும். அது மோர் தென் ஃபேமிலி பிளானிங்கை விட கான்ட்ரசெப்ஷன் தான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய வந்து நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது, டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணணும் ஃபேமிலி பிளானிங்கை விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் இதில் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. Consider the following statement with reference to the National Green Tribunal. NGT படி என்னது இதில் வந்து இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. கொஷனை நல்லா படிக்கணும். நான் எப்பயுமே சொல்கிறது இதுதான், எப்பயுமே கொஷனை பார்த்தீங்கன்னா கரெக்ட் கேட்குறாங்களா இன்கரெக்ட் கேட்டிருக்காங்களா அப்படின்றத பாருங்கள். இங்கே இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஆன்சர் இதுக்கு ஆல் தி எபோவ், எல்லாமே இதில் தப்பு தான். NGT decision is final and there is no provision for appeal in the Supreme Court. NGT is the constitutional body. The decision of NGT are not binding. இது எல்லாமே வந்து are not binding. இது மூணுமே வந்து தப்பான விஷயம். ஸோ ஆல் தி above தான் இதுக்கு ஆன்சர். இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கண்டெஸ்ட் ஆஃப் த பைக் ரிபல்லியன் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். பைக் ரிபல்லியன் பற்றி நம்ம பார்த்துருந்தோம்ல. ஸோ இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. பைக் வேற கிளாஸ் ஆஃப் கெவால்ரி சோல்ஜர்ஸ் கிடையாது, ஃபுட் சோல்ஜர்ஸ் ரெக்ரூட்டட் பை த கிங்ஸ் ஆஃப் த ஒடிசா சின்ஸ் த 16th century. ஸோ இதுவுமே தப்பு தான். அப்போ அது ஆன்சர் வரும் 1 கரெக்டு. ஸோ இப்போ 1 கரெக்டாக, அப்போ சியும் டி இது 2 தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆன்சருக்கு. 1 and 3 இல்லைனா 1, 2, 3 இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். ஃபஸ்ட்டு 2 நம்ம என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். பைக்ஸ் ரெண்டர்ட் மிலிட்ரி சர்வீஸ் டு த கிங் டியூரிங் டைம்ஸ் ஆஃப் வார் அண்ட் டுக் அப் கல்டிவேஷன் டியூரிங் த டைம்ஸ் ஆஃப் பீஸ். இது வந்து கரெக்ட். ஆக்சுவலி நமக்கு கேட்குறது இன்கரெக்ட். ஸோ 2 வரது எதுவுமே வராது. அப்படி நீங்கள் எலிமினேட் பண்ணிங்கன்னா டியும் வராது. ஆன்சரு சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர்.
The pike under Mukunda Deva II rose in rebellion against the British in March 1870. This is also வந்து என்ன அப்படின்னா இன்கரெக்ட் தான். ஸோ நமக்கு கேட்குறது இன்கரெக்ட். 1 and 3 தான் வந்து இதுக்கு இன்கரெக்ட் ஆனது. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.